தங்கச்சி, நீ நினைக்கிற மாதிரி இவர் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கல, நானாதான் போனேன். ஆமாம்மா, ஜெயில இருந்து தப்பிச்சதும் உன்னையும் அப்பாவையும் பார்க்கணுங்கிற ஆசையில தான் அங்க வந்தேன். அதுக்குள்ள இவரை சந்திச்சேன். அப்புறம் நடந்ததெல்லாம் தான் உனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் என்னால் தானுங்களே நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க. அதை நினைச்சா தானுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, ஒரு சின்ன எறும்பை மிதிச்சிட்டா கூட ஓன்னு அழுவிய இப்ப ஒன்ன போய் கொலைக்காரன்னு சொல்றாங்க. அதாம்மா விதி. தங்கச்சி, நடந்தது இதுதாம்மா. ஒரு நாள் நானும் முதலாளி தன்ராஜும் பேங்க்கு போயிட்டு வர்றோம். காரை நான் தான் ஓட்டிட்டு வர்றேன். யாருங்க இவரு? நீயோ சிவராமனோட சேர்ந்து எங்க அப்பாவை கொன்ன இல்ல? அந்த பாவி பார்த்த தன்ராஜ கொலை பண்ணிட்டு ஓடிட்டான். நான் பயந்து போய் முதலாளி நெஞ்சில இருந்த கத்திய மெல்ல எடுத்தேன். திடீர்னு ஜனங்க கூடிட்டாங்க. நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன்னு போலீஸ்ல என்ன பிடிச்சு கொடுத்துட்டாங்க. என்ன, அந்த கொலை செஞ்சவன உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குமா? அவன் வலது கையில புலிப்பச்சை குத்தி இருந்தான். நீங்க கவலையை விடுங்க. அந்த புலி பச்சைக்காரனை எப்படியும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு போட்டு நான் உங்களை விடுதலை பண்ண வைக்கிறேங்க. சார், டைம் ஆச்சு, போடுங்க போடுங்க. அப்பாவை நல்லபடியா கவனிச்சுக்கமா. நானும் வரேனுங்க.